டேய், உன் மாமனார்கிட்ட உனக்கு என்னடா பயம்? நீ தான் அவரை டபுள் சந்தோஷப்படுத்திட்டியா? அதானே, அவர் ஆசைப்பட்ட மாதிரி வீட்டை எழுதி வாங்கிட்ட, ரேவதியும் அம்மாவாகிட்ட, அப்புறம் என்னடா பயம்? இல்லடா, ரேவதி விஷயத்துல ஜெயிச்சனா பத்திர விஷயத்துல தோத்துட்டேன். அதை நினைச்சாதான்டா பயமாவே இருக்கு. பத்திர விஷயத்துல தோத்துட்டியா? என்னடா சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சொல்றேன். என் அப்பா ஒரு குடிகாரன், திடீர்னு இப்படி ஆட்டத்தை கழிப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. இத போய் நான் என் மாமனார் கிட்ட சொன்னா அந்த ஆள் என்ன பண்ணுவான்? அங்கேயே என்ன செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே வரட்ட மாட்டான். அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லடா, இந்த ஊரை விட்டே உன்னை விரட்டிடுவாரு. அதை யோசிக்கிறேன். காரு, பங்களா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அழகான பொண்டாட்டி, அதுவும் இப்பதான் கர்ப்பமாயிருக்கா. இதெல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியுமாடா? எல்லாம் என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் நானே எங்க அம்மாவோட கழுத்து போட்டு பத்திரம் ரெடி பண்ணி என் மாமனார்ட்ட கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்திட்டேன். அந்த பத்திரத்துல இருக்கிறது என்னோட ரேகை, நான் போட்டு திருட்டு கழுத்து தான். அட பாவி, உன் மாமனாரே ஒரு கிரிமினல், அவர்கிட்டே கிரிமினல் வேலை பண்ணிருக்கியடா. ஏண்டா, இந்த விஷயம் மாமனாருக்கு தெரிஞ்சா உன் கதி என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அதை நினைச்சாதாண்டா எனக்கு பயமா இருக்கு. அதாண்டா ஒரே அழுகையா வருது. டேய் மச்சி, இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் மாமனார் அந்த வீட்டை உரிமை கொண்டாட வரும்போது எல்லா உண்மையும் வெளியே வந்துருமே, அப்ப என்ன பண்ணுவ? வேணாண்டா சாமி, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். இதுவே ஃபேர்வெல் பார்ட்டியாக இருக்கட்டும். இந்த விஷயம் மாமனாருக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னோட அந்த சதிக்கு நாங்களும் உடந்தேன்னு எங்களையும் உண்டுலன்னு பண்ணிடுவாரு. டேய், என்னடா இது? இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா பயந்து போயிருக்கிற என்ன மேலும் மேலும் பயமுறுத்துறீங்களாடா? மச்சான், நீ புலிவால புடிச்சிட்ட, வேண்டானாலும் அதை விட முடியாது. ஏதாவது பண்ணி உன் மாமனாட்ட வந்து தப்பிக்க பாரு, எங்களால அதான் சொல்ல முடியும். டேய், இவன் ஏற்படுத்தின பீதியில ஏறின போதையெல்லாம் இறங்கி போச்சு. ஒரு குவார்டர் சொல்றா தம்பி. Yes, come in. Whose phone is that? Conference call, phone switch off பண்ணனும் உங்களுக்கு தெரியாதா? Can you please switch it off? Hey, look here. உன் மொபைல்ல இருந்து சவுண்ட் வருது. Switch it off. இல்ல சார், அது வந்து Switch off பண்ணனும் சொல்றேன்ல. It's a conference room. Switch off பண்ணு. You idiot. Don't you understand what I'm saying? Mobile switch off பண்ணு. Who asked you to come here? Get out! Out of my sight! Get lost! Go! Kavya, ask her not to come inside the conference room. அப்படியே உள்ள வந்தாலும் எப்படி பிஹேவ் பண்ண சொல்லி கொடு. போ. Go. Okay, Cherry. Excuse me. Sorry, gentlemen. Let's continue our meeting. Okay, where was I? Fine. ஏய் மலர், செல்போனை கட் பண்ண சொன்னார்ல, ஏன் பண்ணல? அவர் அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் பேசாம நின்னுட்டு இருந்த? செல்போனை ஜாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தேன் மேடம்.
அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி எடுக்கிறது? அதான் வெளியே எடுக்க முடியாம பேசாம இருந்துட்டேன். சாரி, உன் நிலைமை எனக்கு புரியுது. அவர் திட்டினதுக்காக வருத்தப்படாத. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. ம். Did you advise her not to come inside the conference room hereafter? இதுக்கு நான் அப்பவே சொன்னேன். எதுக்கு நீ அவளை வேலையில் வச்சிருக்க? illiterate. அவ மேல எந்த தப்பும் இல்லைங்க. செல்போனை ஜாக்கெட்குள்ள வச்சிட்டு இருந்ததுனால அதை வெளியில எடுக்கவும் முடியாம சொல்லவும் முடியாம அவ தவிச்சிட்டு இருந்திருக்கா. அதான் அவ மேடம், எனக்கு இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன் மேடம். ஏய் மலர், அவர்கிட்ட உன் நிலைமையை சொல்லிட்டேன். நீ போய் வேலையை பாரு. இல்ல மேடம், எனக்கு இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏதாவது வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறது, கொளுத்து வேலை தான் லாய்க்கு. என்னால உங்களுக்கு பிரச்சனை வேணாம். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பார்த்துட்டு போறேன். ஏய் It's okay. நீ எங்கேயும் போக தேவையில்ல. You can work here itself. சார், நிஜமாவா சொல்றீங்க? Yeah, you have to be very careful. கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ளே வரும்போது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிரு. இல்லைனா சைலண்ட் மோடில் போட்டுரு. அண்ட் ஃபோனை பத்திரமா வைக்கணும்னா யா பைட் I'll give you a tag. யா செல்ஃபோன் டேக். இது ஃபோனில் மாட்டி கழுத்தில் மாட்டிக்க. ஓகே, ஹேவ் இட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க என்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். மேடம், நான் எங்கேயும் போல. நான் இங்கே வேலை பார்க்குறேன். ஓகே, யா I have an appointment. I got to leave. Okay. Bye. என்ன கண்ணன், இவ்ளோ லேட்டா வரீங்க? கால் டாக்ஸி டிரைவர் பொழப்பே அப்படிதாங்க. நேரம் காலெல்லாம் பார்க்க முடியாது. ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் போயிருந்தேன். அங்க ஃப்ளைட் லேட்டு, அதனால நானும் லேட்டு. நீங்க பேச்சுலரா இருந்தாலும் டே அண்ட் நைட் பார்க்காம ரொம்ப ஹார்டா தான் ஒர்க் பண்றீங்க. நான் தனியாள் இல்லைங்க. என்னை நம்பி ஊர்ல அம்மா சிஸ்டர் இருக்காங்க. ரூம்ல ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க. கஷ்டப்பட்டு தானே ஆகணும். நீங்க குடும்பத்துக்காக மட்டும் கஷ்டப்படாம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காகவும் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் வேலை விஷயமா சொல்லியிருந்தேனே, ஏதாவது கேட்டீங்களா? சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிரும். யாரு இந்த நேரத்துல? நான் தாம்மா, கண்ண. அது யாரு? பிரியாவா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது காம்பவுண்ட்ல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? இல்லம்மா, பிரியா வேலை விஷயமா சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்ல. இது ஒண்ணும் சரியா படல. வேலைய பத்தி விசாரிக்கிறதா இருந்தா காலையில விசாரிக்க வேண்டியதானே? ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணும் பையனும் இப்படி தனியா நின்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இத நான் சும்மா விட போறது இல்ல. அம்மா, என்னம்மா இது? ஏதோ ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தா நீங்க வேற அர்த்தத்துல தப்பா பேசிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயமும் முதல்ல இப்படித்தான் தொடங்கும். என் வயசுல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது கெட்டு போக நான் விட மாட்டேன். ஏன் அர்ச்சனா, செல்வா, ஏய், ஏமா இந்த சாதாரணமான விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறீங்க? எதுடா சாதாரண விஷயம்? ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணு தனியா நின்னு பேசிட்டு இருக்கிற சாதாரண விஷயமா? ஏன் அர்ச்சனா, ஏன் செல்வா, வாங்க 2 பேரும். செல்வா, அர்ச்சனா, வாடி. என்னம்மா, எதுக்காக கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டனா? வாங்க. இவங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சிருக்கேன். ஐயோ மாமா, தப்பா நினைக்காதீங்க. கண்ணன் வேலையை முடிச்சிட்டு வந்தாரு. அப்பதான் நான் பாத்ரூம்ல இருந்து வந்தேன். எதிர்ச்சியா இவரை பார்த்து வேலை விஷயமா பேசிட்டு இருந்தேன். அதை பார்த்து இவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. ஏன் விடுறதுக்குள்ள அவ ஓடி போயிடுவானா? இந்த காம்பவுண்டுக்குள்ள தானே இருக்கா. காலையில பேசுறது இல்ல எல்லாரையும் வச்சுட்டு பேசுறது. அது என்ன நடுராத்திரில தனியா பேச்சு வேண்டி இருக்கு? ஏமா, யார பார்த்து என்ன பேசுறதுன்னு இல்ல. கண்ணங்கிட்ட வேலை விஷயமா பேச சொல்லி பிரியா கிட்ட நான் தான் சொல்லியிருந்தேன். அதை பத்தி தான் பேசிருப்பாங்களோ என்னமோ. ஓ, துணி தைக்கிற சாக்குல நீ இந்த வேலையில வர பண்ணிட்டு இருக்கியா? மா, என்ன பேசுறீங்க நீங்க? வயசான நிதானம் போயிடுமா? பார்த்து பேசுங்க. சாதாரணமா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பார்த்து பேசக்கூடாதா? ஆமா, பேசக்கூடாது. அதுவும் நடுராத்திரில தனியா பேசவே கூடாது. இத நான் மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்குதான் நான் பார்த்தேன். இந்த கூத்து எத்தனை நாளா நடக்குதோ
அம்மா தயவுசெய்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கம்மா. பாவம் பிரியா ஏற்கனவே ஒரு ஆம்பளையால வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் ஒன்றும் இல்லைம்மா. அன்னைக்கு கூட அவங்க 2 பேரும் கார்ல ஒன்னா தான் வந்தாங்க. அப்ப கூட கேட்டதுக்கு வேலை விஷயமா தான் அவங்க பேசிட்டு இருந்ததா பிரியா சொன்னா. இந்த ஜவாபெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இதோ கூட பிறந்த அக்கா குத்துக்கல்லாட்ட எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு தெரியுமே இவ லட்சணம் என்னன்னு. நிறுத்துங்கம்மா. நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அவ ஏன் தங்கச்சி எப்பவுமே ஒழுக்கத்துக்கு மாற நடந்துக்கவே மாட்டா. உன் தங்கச்சிட்டு அப்படின்னு ஒழுக்கத்தை கண்டுட்ட நீ. கழுத்துல தாலி வாங்கிக்கிறதுக்கு முன்னாலே வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்தவ இவ. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு தடவை ஒரு ஆம்பளைய நம்பி ஏமாந்தவதான் அவ. அதுக்காக அவ ஒழுக்கம் கிட்டவ கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்றவங்களா இருந்தா இப்படி உங்க கண்ணுல படுற மாதிரி நின்னு பேசிட்டு இருக்க மாட்டாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அனாவசியமா அவங்க 2 பேரையும் சந்தேகப்பட்டு அவங்க எதிர்காலத்தை கெடுத்துறாதீங்க. இன்னும் அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கை இருக்கு. அதானே தப்பு பண்றவங்களா இருந்தா இப்படி வெளிப்படையா நின்னு பேசிட்டு இருப்பாங்களா? எங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன். அதே மாதிரி பிரியாவும் ரொம்ப நல்லவங்க. இதுவே உங்க பேரை பத்தினா அப்படி பேசுவீங்களா? ஓய் என்ன எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஜாக்கிரதை, எல்லாரையும் வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். கோவப்படாதீங்கம்மா. உங்களோட பதட்டமோ காம்பவுண்டுக்கு கெட்ட பேர் கிடைக்க கூடாதுங்கிற உங்களோட பயம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா எந்த தப்பும் நடக்காதப்போ இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரும் காலி பண்ணணும்னு சொல்றது நியாயமா? சரிம்மா, இதுக்கு மேல பிரியாவும் கண்ணனும் இந்த மாதிரி பேசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு மேல இந்த காம்பவுண்ட்ல நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. நீ ரொம்ப நல்லவன், பொறுப்பானவன். ஓ வார்த்தையை நம்பி இந்த விஷயத்தை நான் இதோட விட்டுறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க. போங்கடா எல்லாம். அன்னைக்கு பிரியா என் கார்ல வந்ததுக்கு தப்பா பேசுனீங்க. இன்னைக்கு நீங்களே எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. சாரி பிரியா. சரி வா உள்ள போலாம். வாமா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அன்னைக்கு நீ பேசினதை வச்சு எங்க இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுமோ, அதனால நான் அவமானப்பட வேண்டி இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப ஹவுஸ் ஓனர் பேசிட்டு இருக்கும்போது நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்தது எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அவங்க கிட்ட என்ன நீ விட்டு கொடுக்காம ஒழுக்கங்கிட்ட இல்லைன்னு சொன்னியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா. மத்தவங்க முன்னாடி எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைச்சுதான் அமைதியா இருந்த. உன் கேடு கெட்ட தனத்துக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். அதை வச்சு சொகுசா இருக்கலாம் நினைச்சியா? வாய் மூடி. நான் உன்னை ஒழுக்கமானவன் நம்பி ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசல. மத்தவங்க முன்னாடி நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை விட்டு கொடுக்காம பேசினேன். என்ன அர்ச்சனா நீ வெளியில அந்த மாதிரி பேசிட்டு உள்ள வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்க? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொந்த தங்கச்சி மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படி? எப்படிங்க வரும்? நான் அன்னைக்கு அவளை கண்டிச்சேன். என் வார்த்தை கொஞ்சமாவது மரியாதை கொடுத்திருந்தா மறுபடியும் அவங்கிட்ட பேசிருப்பாளா? என்ன பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில தான் இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். இந்த சம்பவம் மட்டும் இல்ல, நிறைய தடவை நான் பாத்திருக்கேன். அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதோ, போயிட்டு வர சொல்றதோ, அவன் கார்ல உட்காந்து பாட்டு கேக்குறதோன்னு. அக்கா இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லி. நீ பேசாதடி. எல்லாம் முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கும். இனிமே நீ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கிளம்பு போடி. என்ன அர்ச்சனா இதெல்லாம்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாளைக்கு ஏதாவது தப்பு நடந்து போச்சுனா நாம தான் பொறுப்பேத்துக்கணும், தலை குறிச்சு நிக்கணும். ஏய் நீ போடி. அர்ச்சனா, போடி. ஏற்கனவே பிரியா மேல உள்ள கோவத்துல அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படி நினைச்சிருந்தேனா இவகிட்ட குழந்தைய கொடுத்து பால் கொடுன்னு சொல்லி இருப்பேனா? இப்ப நான் இப்படி பேசுறதே உங்க கௌரவம் கெட்ட கூடாதுங்கிறதுக்காக தான். அதே கௌரவத்துக்காக தான் நானும் சொல்றேன். பிரியாவை நம்ம வீட்ல வச்சு நான் பாத்துக்கிறேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படி வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்து இவன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களேன்னு உங்க பேரு கெட்டற கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன். நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இவளால காம்பவுண்ட்குள்ள அசிங்கப்பட்டாச்சு. வெளியில அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி நாம தான் உஷாராயிடணும். காலையில இவங்க இருக்க கூடாது. இதுதான் என்னோட முடிவு. இத மாத்திக்க நான் தயாரா இல்ல. இத பாரு அர்ச்சனா, கோவப்பட்டு எடுக்கிற என்ன முடியும்? வேணாம், என்னால நீங்க இது வரைக்கும் போட்டுக்கிட்ட சண்டெல்லாம் போதும். எப்ப என் கூட பிறந்த அக்காவே என் ஒழுக்கத்து மேல சந்தேகப்பட்டுட்டாங்களோ, அதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. நான் போறேன் மாமா. போற என்ன பிரியாது? உங்க அக்கா தான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கா, நீயும் அர்த்தம் இல்லாம. இல்ல மாமா, நான் போறேன்.
அக்கா என்னால இனிமே உனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் வராது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன்க்கா. என்ன